السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் வக்ஃபை பற்றி கண்டோம். வக்ஃப் என்றால் ஒரு வார்த்தையின் கடைசியில் நிறுத்துவதுதான் வக்ஃப். வக்ஃப் செய்யும் போது சில சட்டங்கள் இருக்குது, அதை தான் தெளிவாக கண்டோம். அதில் முதல் பகுதியை நாம் கண்டோம். அதாவது ஒரு வார்த்தையின் கடைசியில் நாம் வக்ஃப் செய்யும் பொழுது அந்த ஹரக்கத் இருந்தால் அதற்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும், சுக்கூன் இருந்தால் அந்த சுக்கூனின் மீது வக்ஃப் செய்ய வேண்டும். இது பொது சட்டம். இதல்லாத எக்ஸ்ட்ரா சட்டங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கயிறு முனவனாக தன்வீன் இல்லாததாக இருந்தால் இந்த ஹரக்கத்துக்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதே போல தன்வீனுடன் வந்தால் ரஃபஅ், இன்னும் அதே போல் ஜர்ரு நிலைமையில் அந்த தன்வீனை போக்கி சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதுவே என்னவாக இருந்தால் நசபின் நிலைமையாக இருந்தால் அந்த தன்வீனை அதனுடைய நூனை போக்கி அலிஃப் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு மன்கூஸுக்கு எப்படி வக்ஃப் செய்யப்படும்? மன்கூஸ்னா கடைசி வார்த்தை யா இருக்கும் அல்லவா? அப்படி யா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யா வைத்தும் நாம் வக்ஃப் செய்யலாம், யாவை போக்கியும் நாம் வக்ஃப் செய்யலாம். எப்பொழுது? அது ரஃபஅ் ஜர்ருடைய நிலைமையில் இருந்தால் யா வைத்தும் என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம், யா இல்லாமலையும் செய்யலாம். சரியா? ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுதும் சரியே, அது நக்கிராவாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுது யா இருக்கிறது தான் அதிகம், நக்கிராவாக இருந்தால் யா இல்லாமல் போக்குவதுதான் அதிகம். அதே போல் நசபுடைய சமயத்தில் யாவை போக்கக்கூடாது. சரியா? எப்பொழுதும் யாவை வைத்துதான் நம் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பிறகு மக்சூருடைய வார்த்தை கடைசியில் அலிஃப் வந்தால் அந்த அலிஃபை எப்பொழுதுமே இஸ்பாத் செய்ய வேண்டும், சாபித்தாக்க வேண்டும். அலிஃப் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஹுதா என்றால் ஹுதா என்று என்ன செய்ய வேண்டும்? வக்ஃப் செய்ய வேண்டும் என்று நாம் கண்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன கண்டோம்? ஒரு வார்த்தை அதிலே லமீர் ஹாவுடைய அந்த லமீர் வந்தால் அதுக்கு ஃபதஹோ கஸ்ரோ இருந்தால் அந்த இஸ்பாஐ போக்கிவிட்டு ரஐது பிஹ், இங்க கஸ்ர் இருக்கு, சுக்குன் தான் வரணும், ரஐது பிஹ் என்று படிக்க வேண்டும். ஆனால் அந்த ஹாவுக்கு ஃபதஹ் இருந்தால் அப்பொழுது அந்த இஸ்பாஐ நீக்கக்கூடாது. பி ஆதா பிஹா, அது நீக்காமல் தான் படிக்க வேண்டும். மற்ற ரெண்டு கசுரோ ஃபத்தஹோ இருந்தால்தான் அந்த ஹாவுடைய லமீருக்கு அதை நீக்கி சுக்கூன் வைத்து படிக்க வேண்டும் என்று கண்டோம். அதற்கு பிறகு தனீசுடைய தாவை கொண்டோம். தனீசுடைய தாவில் என்ன சொன்னோம்? அந்த தனீசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத் வந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அந்த ஹாவை அந்த தனீசுடைய தாவை ஹாவாக மாற்றி சுகுன் கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அதற்கு முன்னாடி அலிஃப் இருந்தால் அந்த தாவையும் ஹாவாக மாற்ற வேண்டும். அவ்வாறு தனிசுரை தாவுக்கு முன்னால் ஹர்க்கத்தும் இல்லை, அலிஃபும் இல்லாமல் சுக்கூன் இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், அதே போல ஃபிஅலிலே வரக்கூடிய தனிசுரை தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும் ஒரு நீண்ட பாடத்தை கண்டோம். வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் முதல் பயிற்சியின் பாதி முடித்திருந்தோம். கேள்வி பதில்கள் கண்டு அதற்கு பிறகு இந்த பாடத்தில் அர்த்தம் வைத்து இந்த வாசகத்துக்கு முழு அர்த்தம் வச்சு என்ன செஞ்சோம்? பாதியை முடித்திருந்தோம். பாதி பயிற்சியில எப்படி வக்ஃப் செய்யணும்னு கேட்டாங்கல்ல, அதோட காரணமும் கேட்டாங்க. நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம என்ன செய்யறோம்? அலாமத்து வக்ஃப் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த புள்ளி வருதுல, இந்த புள்ளி வரக்கூடிய வக்ஃபுடைய எல்லா இடத்துலயும் நம்ம வக்ஃப் செஞ்சு அதோடைய காரணத்தையும் விளக்கிட்டே வரும். அப்ப பாதி முடிச்சிட்டோம். அந்த நீண்ட பாடம் என்பதால் முழுமையாக முடிக்க முடியவில்லை. வாருங்கள் இன்று நாம் என்ன செய்து விடுவோம்? அதை முழுமையாக முடித்து விடுவோம். அப்ப போன பாடத்துல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? ஜானி வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? சுருக்கமா நான் போன வாட்டி அர்த்தம் வச்சாச்சு, இருந்தாலும் ஒரு சிறிய அர்த்தம் மட்டும் நம்ம வச்சிடலாம். வல் பதில ஃபி கைரி முரா ஆத்தீன், அதாவது முகஸ்துதி இல்லாமல் செலவு செய்வது என்பது நற்குணங்கள்ல இருந்து இருக்குதுன்னாங்களே. அப்ப இந்த முரா அப்படின்னு நிப்பாட்டணும். சரியா? அப்ப முரா அப்படின்னு யார் நிப்பாட்டுறோம்? தனி சொல்லியத்தா. அதே போல ஜம்மு முன்ன சாலிமாக இல்ல, அதுக்கு முன்னாடி அலீஃப் வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுதான் சட்டம். ஓகேவா? அப்படி இருந்தா தனி சொல்லியத்தாவை ஹாவா மாத்தணும்.
அதுக்கு சுக்குன் கொடுக்கணும். ஆகிருல் கலிமதி முன்தஹின் வார்த்தையின் கடைசியாகிறது பிதா இத்த அனீஸ் இல்லத்தி அப்ப சபகத் வி அலிஃபின் அலிஃபை கொண்டு முந்தி விட்டதே அத்தகைய தனிசுடைய தாவை கொண்டு முடிந்துள்ளது. இப்ப அலிஃபை கொண்டு முந்தி விட்டதே அத்தகைய தனிசுடைய தாவை கொண்டு இருக்கின்றது. வகிய இன்னும் அதுவாகிறது. இந்த கலிமா முராஆத் என்ற கலிமாவாகிறது. லைசத் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் பெண்பால் ஜம்மு சாலிமாகவும் இல்லை. பல முல்ஹக்கம் பிஹி இன்னும் ஜம்மு சாலிமை கொண்டு சேர்க்கப்பட்டதாகவும் இல்லை. அப்போ ஜம்மு மன்ன சாலிமை இல்லை, அதோடைய முல்ஹக்காத்துகளும் இல்லை. இப்போ ஜம்மு அன்ன சாலிம்னா என்ன முல்ஹக்காத்னா பாடத்துல பார்த்துட்டோம். அப்ப ரெண்டாவும் என்ன இல்லை, இது இல்லை. வஹாதிஹி தாஉ துக்லபு ஆஹான். எனவே இந்த தனிசுடைய தா கடைசியில இந்த தனிசுடைய தா வாவாக புரட்டப்படும். ஆனா அதுக்கு சுக்குன் கொடுப்போம். ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடி ஃபி கைரி முரா ஆத்தின் அப்படின்னு படிச்சோம். இப்ப வக்ஃபு செய்யும்போது முரா ஆ குரான்ல படிச்ச மாதிரி தான். குரான்ல நீங்க என்ன படிச்சீங்களோ வக்ஃபு அதே சட்டம் தான். ஓகேவா? அதே பாருங்க அடுத்து ஒசபுர ஐந்த இபாத் கஷ்டங்களின் சமயத்தில் பொறுமையாக இருப்பது நற்குணங்கள்னாங்கல்ல. சபுரன் படிச்சோம். அந்த மேல அதோடைய அது கரெக்டா நம்ம ஏராபுடன் ஃபர்ஸ்ட்ல இருந்து முழு வாசகத்துல நம்ம ஏராபோட அங்க என்ன செஞ்சோம் படிச்சோம். சபுர இந்த இபாத்துன்னு படிக்கணும். அப்ப இதுல கஷ்டங்களின் சமயத்துல பொறுமையா இருக்கிறது நற்குணங்கள்னாங்கல்ல. இப்ப இபாத்து நிப்பாட்டணும். அப்ப நம்ம வக்ஃபு எப்படி செய்யணும் தான் இங்க பாக்குறோம். ஓகேவா? இப்ப இபாத்துன்னு வக்ஃபு செய்யணும். ஏன் தனி சொல்லியத்தா ஜம்மு மன்ன சாலிமாக இருக்கின்றது. ஜம்மு மன்ன சாலிம்னா தாவ மாத்தக்கூடாது ஹாவா. ஓகேவா? ஆஹிருல் கலிமத்தி முன்தஹில் பிதா தனீசி வார்த்தையின் கடைசியாகிறது தாவு தனீஸ் தைனசுடைய தாவை கொண்டு முடிந்துள்ளது. வஹிய இன்னும் இந்த கலிமாவாகிறது நாய்பாத் என்ற கலிமாவாகிறது. இந்த வார்த்தை ஃபி ஜம்இ முஅன்னஸின் சாலிமின் ஜம்மு முஅன்னஸ் சாலிமிலே இருக்கின்றது. ஓகேவா? அப்ப இந்த தா இந்த ஹியனா இந்த தனிசுடைய தான் சொல்லலாம். இந்த தனிசுடைய தாவாகிறது ஜம்மு முஅன்னஸ் சாலிமிலே இருக்கின்றது. ஓகேவா? ஜம்மு முஅன்னஸ் சாலிமில தான் இந்த தனிசுடைய தா இருக்கு. வஹாதிஹி தாவு இந்த தாவாகிறது இந்த ஜம்முமான சாலிம்ல வரக்கூடிய தாவாகிறது. தபக்கா கமாகிய அது எப்படி அந்த தா எப்படி இருந்ததோ அதே போலவே மீதமாகும். வக்ஃபின் சமயத்துல வக்ஃபுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போலதான் வக்ஃபின் சமயத்துல என்ன செய்யும் மீதமாகும். இப்ப இபாத் அந்த தாவா ஹாவா மாத்தக்கூடாது. ஹரக்கத்து மாறிடும். அது ஹரக்கத் சட்டம் படிச்சுட்டோம். ஹரக்கத்துனா அது சுக்குன் கொடுக்கணும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் சட்டம் படிச்சுட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க ஐயுரல் மரு ஷாக்கிரன் ஷாக்கியன் ஷாக்கியா ஷாக்கியன்னு வந்திருக்கு. என்ன பண்ணணும் ஷாக்கியான்னு தான் படிக்கணும். ஓகேவா? வக்ஃபோடைய பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஷாக்கியன்னு அசல்ல இருக்கும். அது சேர்த்து படிக்கும் போது வக்ஃபு செய்யும்போது ஷாக்கியா அப்படிதான் நிப்பாட்டணும். சரியா? ஏன் ஒரு இதுக்கு நசப்பு வந்துச்சுன்னா அதே போல மன்கூஸா இருந்துச்சுன்னா அது மன்கூஸ் மன்சூபா இருந்துச்சுன்னா மன்கூஸ்னா என்ன கடைசியில யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா அது சுக்குன் பெற்ற யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா அதான மன்கூஸ். அப்போ மன்கூஸா இருந்தா அந்த யாவை தெளிப்படுத்தணும்ல. அதனால யா யாவை தெளிப்படுத்தணும். அதுக்கப்புறமா தன்வீனா இருந்தா அந்த தன்வீனை போக்கிடணும். ஷாக்கியான்னு தான் படிக்கணும். சரியா? அப்ப ஒரு மனிதன் நன்றி செலுத்துபவனாக இன்னும் அல்லாவிடமே முறையிடக்கூடியவனாக காணப்படுவது நற்குணத்திலிருந்து இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப இங்க பாருங்க ஷாக்கியான் யா நிப்பாட்டணும். ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பின் யாஇல் மன்கூசின் நக்கிரத்தில் மன்சூபி. ஓகேவா? அப்ப மன்சூபா நசபு செய்யப்பட்ட நக்கீராவான மன்கூஸான யாவை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப இது நக்கீரா அலிஃப்லாம் வரல. அதனால இது என்னது நக்கியா தன்வீன் நுழைஞ்சிருக்குல்ல. இந்த இடத்துல தன்வீன் வரக்கூடாது. சரியா? அப்ப தன்வீன் வந்துச்சுன்னா இது நக்கீரா. அதே போல நசபுடைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அதே போல என்னவாவும் இருக்குது மன்கூஸாவும் இருக்குது. அப்படி அந்த மன்கூஸுடைய யாவை கொண்டு இது என்ன செஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு. தபக்கால் யா ஊ யா மீதமாகும். எனவே யா என்னவாகும் மீதமாகும். யுஹ்தஃபு தன்வீனு தன்வீன் போக்கப்படும். பாத்தீங்களா? தன்வீன் போக்கப்படும். அப்ப ஷாக்கியான்னு வரணும். இங்க தன்வீன் போட்டிருக்காங்க தவறு. இங்க ஒண்ணுதான் வரணும். சரியா? ஷாக்கியான்னு ஒயுக்குலபு அலிஃபன் இன்னும் அந்த தன்வீன் அலிஃபாக புரட்டப்படும். அந்த தன்வீனை தான் என்ன செஞ்சிருக்கோம் அலிஃபா புரட்டி ஷாக்கியான்னு நிப்பாட்டுறோம். ஷாக்கியன் இருந்தது ஷாக்கியாவா மாறிச்சு. நூனை யாவா புரட்டி இருக்கோம். ஓகேவா? அலிஃபாக புரட்டப்படும். அதுக்கு பாருங்க என்ன சொன்னோம் இங்க தொடர்ந்து ஓகேவா? அவன் வேலைகளில் உண்டாகுவது எது ஆழ்ந்த சிந்தனை தொட்டும் இன்னும் நிதானத்தை தொட்டும் அவனுடைய வேலைகளில் இருந்து உண்டாகுவது என்பது நிர்குணங்கள் இருந்திருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப இங்க அனாக நிப்பாட்டணும். தனி அனா தின் இருந்துச்சு. சேர்த்து படிக்கும்போது அனா தின். ஏன் அந்த தின் அனா என்று மாறியது? தனி தாவுக்கு முன்னாடி அலிஃப் வந்தால் இன்னும் அந்த தனி தா ஜம்மு அன்னஸ் சாலிமுடைய தாவாக இல்லை என்றால் அப்ப அந்த தாவகாவா மாத்தணும்ல. அப்ப இது ஜம்மு அன்னஸ் சாலிமும் இல்ல, அதனுடன் சேர்க்கப்பட்டதும் இல்ல. அந்த தாவுக்கு முன்னாடி அலிஃப் வந்துருச்சு. அதனால இந்த ஹாவ தானி தாவா ஹாவா மாத்தி நிப்பாட்டி இருக்கோம். ஓகேவா?
ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பிதா தனீஸ் இல்லதி சபகத் பி அலிஃபின் அலிஃபை கொண்டு முந்திருக்கின்றது. அத்தகைய தனீசுடைய தாவை கொண்டு இன்று முடிந்துள்ளது. இந்த வார்த்தையின் கடைசி என்பது அலிஃபை கொண்டு முந்திருக்கிறது. அலிஃபை கொண்டு முந்திரிக்கக்கூடிய தனிசுடைய தாவை கொண்டு முடிந்துள்ளது. வஹிய இன்னும் அதுவாகிறது, இந்த தாவாகிறது. வஹிய இந்த களிமா இருக்கின்றதுல அனாத் என்ற களிமாவாகிறது. லைசத் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் வலா முல்ஹக்கம் பிஹி. இந்த அனாத் என்ற வார்த்தை ஜம்முமான சாலிமாகவும் இல்லை, ஜம்முமான சாலிமுடன் சேர்க்கப்பட்டதாகவும் இல்லை, ஜம்முமான சாலிமும் இந்த ஆஹ் அதே போல அதோட சேர்க்கப்பட்டதாகவும் இது இல்லை. அப்ப நம்ம படிச்சிட்டோம் ஜம்முமான சாலிம்னா என்ன, அதோட சேர்க்கப்பட்டது என்னன்னா பாடத்திலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். அப்ப ரெண்டாவும் இது இல்ல. ஓகேவா? வஹாதிஹி தாவு துக்லபுஹான். எனவே இந்த தாவாகிறது ஹாவாக புரட்டப்படும். இப்ப இத்தனை இது ஞாபகம் வச்சிருந்தாதான் நம்ம இது ஹாவா எப்போ புரட்டுவோம்னு நமக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, எசீனுஹு அதபுஹு, அவனுடைய ஒழுக்கம் அவனை அலங்கரிக்கும்னு சொன்னோம்ல, அதபு அப்படின்னு நிப்பாட்டணும். அதபுஹுன்னு இருக்கும், அதபுஹு நிப்பாட்டணும். அப்ப லம்மீனுடைய ஹா கடைசியில வந்து அதுக்கு லம் இருந்தா அந்த லம்மு அந்த இஸ்பாவை போக்கிட்டு அதபுஹு நிப்பாட்டணும். இஸ்பான்னா என்ன? இது நீட்டுறது. அதபுஹு அப்படின்னு நீட்டுறது. அந்த இஸ்பாவை போக்கிட்டு அதபு அப்படின்னு தான் இது செய்யணும். கசர் கொடுத்தா படிக்கணும். சரியா? லம்மு அதே போல கசர் இருந்தா இதான சட்டம். பத்தஹ் இருந்தா மட்டும்தான் அந்த இஸ்பாவை போக்க கூடாது. ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பிஹா இல் லமீரி. லமீருடைய ஹாவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? முடிந்துள்ளது. ஓகேவா? ஆஹ் மல்மூமத்தன் லம்மு செய்யப்பட்ட நிலையில் லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப கடைசி வார்த்தையின் கடைசி ஆகிறது லம்முடைய ஹாவை கொண்டு லம்மு செய்யப்பட்ட நிலையில் முடிந்துள்ளது. லமீருடைய ஹாவை கொண்டு இப்ப யுஹ்தஃபு இஸ்பாஉஹா இல் லமீரி, லமீருடைய ஹாவின் இஸ்பா போக்கப்படும். யுபுக்கல் லமீரு சாக்கிரன், இன்னும் லமீர் சுக்குன் பெற்ற நிலையில மீதமாக்கப்படும். அப்ப அந்த ஹாவுடைய இஸ்பா போக்கிறோம், ஹூன்ற அந்த போக்கிட்டு அதை நீட்டுவதை போக்கிட்டு சுக்குனுடைய நிலைமையில அது மீதமாக்கப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, வயஸ்மு பிஹி ஷரஃபு படிச்சோம்ல, அவனை உயர்த்தும், அவனுடைய கண்ணியம் அவனை உயர்த்தும் சொன்னோம்ல. ஷரஃபுன்னு படிச்சோம். ஏன் ஷரஃபுன்னு இருக்கும். அப்ப ஹா வந்துருச்சு, அந்த ஹாவுக்கு லம்மு வந்துருச்சு. அந்த லம்முடைய அந்த இஸ்பாவை போக்கிட்டு சுக்குன் தான் கொடுக்கணும். மேல சொன்ன அதே சட்டம், அந்த புக்கு என்ன சட்டமோ அதான் ஷரஃபுக்கும். இப்ப பாருங்க, ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பிஹா இல் லமீரி, வார்த்தையின் கடைசி ஆகிறது லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்துள்ளது. மல்மூமத்தன் லம்மு செய்யப்பட்ட நிலையில் லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்துள்ளது. யுஹ்தஃபு இஸ்பாஉஹா இல் லமீரி, எனவே லமீருடைய ஹாவை நீட்டுவது என்பது போக்கப்படும். ஹூன்ற அது போக்கப்படும், அது இஸ்பா போக்கப்படும். வயுபக்கல் லமீரு சாக்கினன், இன்னும் லமீர் மீதமாக்கப்படும். சாக்கினன் சுக்கப்பட்ட நிலையிலேயே நிலையாக்கப்படும். அப்ப அது என்ன செய்யப்படும்? சுக்குன் பெற்ற நிலையிலே ஷரஃபுன்னு அதுக்கு சுக்குன் பெற்ற நிலையிலே மீதமாக்கப்படும். அதுக்கு பாருங்க, தாலிக்க அவன்தான், அவன் யாரு சொல்றாங்க? இத்தனை குணங்கள் உள்ளவங்க தான் ஹுவல் ஃபத்தா, அவன்தான் உண்மையான வாலிபன். சரியா? அப்ப ஃபத்தா மக்சூர், மக்சூர் சும்மா படிக்கும் போது எப்படி படிப்போமோ, வக்ஃப் இல்லாத பொழுது எப்படி படிப்போமோ, வசலின் சமயத்தில் படிப்பதை போலவே தான் வக்ஃபின் சமயத்திலும் படிக்கணும். அங்கேயும் ஃபத்தா, இங்கேயும் ஃபத்தா தான். சரியா? தஸ்புத் அலிஃபுல் மக்சூரி, மக்சூருடைய அலிஃப் தெரிப்படும். ஃபி ஜமீஇ நஹ்வாலி, அனைத்து நிலைமைகளிலேயும். நஸப் ஜர் அதே போன்ற எல்லா நிலைமைகளிலும் அலிஃப் இருக்கும். ஓகேவா? ஹுவ அவனாகிறவன், அந்த வாலிபன் தான் என்னன்னு சொன்னோம், துஹுரு உம்மதி, அவனுடைய சமுதாயத்தின் துஹுரு பொக்கிஷம். வமஅகது ஆமாலிஹா, அந்த சமுதாயோடைய நம்பிக்கைகளின் மைய புள்ளின்னு சொன்னோம்ல. ஆமாலிஹா, அப்ப ஆமாலிஹா பாத்தீங்களா? இங்கே லமீருடைய ஹா வந்திருக்கு, ஆனா ஃபதஹ் வந்திருக்கு. ஃபதஹ் வந்து அந்த இஸ்மா போக்க கூடாது, ஹான்னு தான் சொல்லணும். ஆமாலி அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹூ ஹி வந்தாதான் அதை போக்கிட்டு போக்கிடணும். ஆனா ஹான் வந்தா அதை போக்க கூடாது. சரியா? யுபுகா இஸ்பா உல் லமீரி, லமீருடைய இஸ்பா அந்த நீட்டுதல் என்பது மீதமாக்கப்படும். அன்னஹா அல் லமீரி மஃப்தூஹத்துன், ஏனென்றால் நிச்சயமாக லமீருடைய ஹாவாகிறது மஃப்தூஹத்துன், ஃபதஹ் செய்யப்பட்டதா இருக்கு. அதனால அந்த இஸ்பா போக்க கூடாது. அதுக்கு பாருங்க, பலக மினல் ஃபதுலி மதா, மதா அப்படின்னு படிக்கணும். அப்ப சிறப்பிலிருந்து அவன் அது சிறப்பின் உச்சத்தை அடைந்தான்னு சொன்னோம்ல. அப்ப மதா, இங்க பாருங்க, மதாஹூன்னு இருந்துச்சு. அப்ப லம்பீருடைய ஹா வந்துருச்சு, அதுக்கு மேல என்ன வந்துருச்சு? இஸ்பா வந்துருச்சு, மதாஹூன்னு. அந்த இஸ்பா போக்கிடணும். ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பிஹா இல் லமீரி மல்மூமத்தன், வார்த்தையின் கடைசி ஆகிறது லமீருடைய ஹாவை கொண்டு லம்மு செய்யப்பட்ட நிலையில் அது முடிந்துள்ளது. இஸ்பாஉஹா இல் லமீரி, லமீருடைய ஹாவின் அந்த நீட்டுதல் என்பது போக்கப்படும். யுபுக்கல் லமீரு சாக்கினன், இன்னும் அந்த லமீர் சுக்குன் பெற்ற நிலையிலும் மீதமாக்கப்படும். மதா அப்படின்னு சுக்குனுடைய நிலையிலும் மீதமாக்கப்படும். மினல் மஜிதி அக்ஸா அப்படின்னு நிப்பாட்டணும். அப்ப சங்கையிலிருந்து கண்ணியத்திலிருந்து அந்த கண்ணியத்தின் உச்சத்தை அடைந்தான்னு சொன்னோம்ல.
அப்ப பெருமையின் உச்சத்தை அடைந்தான் அப்படின்னு சொன்னோம். அப்ப அக்குசாஹு நிப்பாட்டணும். அக்குசாஹூன்னு இருந்துச்சு. வக்ஃபின் சமயத்துல அந்த லம் இருக்கிறதுனால அந்த லம்மோட இஸ்வாவை போக்கிட்டு அக்குசா அப்படின்னு சுக்குன் கொடுத்து நிப்பாட்டிடணும். லம்மு கசுரு வந்தா ஒரே சட்டம், அந்த இஸ்வா போக்கிடணும். ஓகேவா? ஆஹிருல் கலிமத்தி முன்தஹின் பிஹா இல் அமீரி மல்மூமத்தன். வார்த்தையின் கடைசியாகிறது லமீருடைய ஹாவை கொண்டு லம்மு செய்யப்பட்ட நிலையில் முடிந்துள்ளது. இப்ப லமீருடைய ஹாவை கொண்டு லம்மு செய்யப்பட்ட நிலையில் முடிந்துள்ளது. லமீரி, இந்த லமீருடைய ஹாவை நீட்டுவது என்பது போக்கப்படும். ஒழுபாக்கல் லமீரு சாக்கினன், இன்னும் அந்த லமீர் சுக்குன் பெற்ற நிலையிலே மீதமாக்கப்படும். அப்ப அதோடைய லமீர் சுக்குன் பெற்ற நிலையிலே என்ன செய்யப்படும்? மீதமாக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பயிற்சி நம்பர் 1 முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். அப்ப வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? காண்போம். இப்ப பயிற்சி நம்பர் 2ல என்ன கேட்கறாங்க பாருங்க. பயிற்சி நம்பர் 2, லா குல்ல கலிமத்தின் மினல் கலிமாத்தில் ஆத்தியதி, பின்வரும் வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமை ஃபி ஆகிர் ஜும்லத்தின், ஒரு வார்த்தையின் கடைசி, ஒரு வாசகத்தின் கடைசியில வை, நடுவுல கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் வாசகத்துல கொண்டு வரணும், ஆனா வாசகத்தின் கடைசியில தான் கொண்டு வரணும். சரியா? சும்ம கைஃப் அலைஹா, பிறகு இந்த ஒவ்வொரு வார்த்தையின் பக்கம், ஒவ்வொரு வார்த்தையின் மீது நீ என்ன செய்? நிறுத்து. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை, ஒரு ஜும்லாவுடைய ஒரு வாசகத்தின் கடைசியில் கொண்டு வா. ஃபி ஆஹிரி ஜும்லத்தின். அப்ப ஒரு ஃபி ஆஹிரி ஜும்லத்தின் வாசகத்தின் கடைசியில கொண்டு வந்து அந்த வார்த்தையின் மீது நீ என்ன செய்? வக்ஃபு செய், நிறுத்துன்றாங்க. வாருங்கள், எல்லாத்தையும் என்ன செய்வோம்? ஒரு ஜும்லாவின் கடைசியில கொண்டு வரோம் அவங்க சொன்ன மாதிரி. அதே போல அதை நம்ம என்ன செய்வோம்? வக்ஃபு செய்வோமா? வாருங்கள். அப்ப பாருங்க, பயிற்சி 2ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? அல் மஹாபாத், முஹாபாத். அல் முஹாபாத்னு சொன்னாங்களா? அப்படின்னா அது அதுக்கு ஒரு வாசகம் என்னது? உத்துருக்கில் முஹாபாத்த, ஓர ஒருவருக்கு மட்டும் பாசம் காட்டி மற்றவருக்கு பாசம் காட்டாமல் இருந்தா அது முஹாபாத். இப்ப பாரபட்சம் காட்டுவதை, பாசத்தில் பாரபட்சம் காட்டுவதை விட்டுவிடு. அப்ப இது முஹாபா அப்படின்னு பாட்டணும். ஓகேவா? இதோடைய சட்டம்லாம் நம்மளுக்கு தெரியும், எல்லா சட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல இது என்னது? ஜம்முமான சாலிம் இல்ல, அந்த தனி சுழி தாவுக்கு முன்னாடி அலிஃப் வந்திருக்கு. அதனால இந்த தாவ என்ன செஞ்சோம்? ஹாவா மாத்தி அது சுக்குன் கொடுத்து நீ பாத்தணும். அசல் முஹாபாத்தான் இருக்கும், சேர்த்து வசூல்ல முஹாபாத்தான் இருக்கும், வக்ஃபுல இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அல் முஹத்தபாத். அப்ப ஹுன்ன, இந்த பெண்கள் ஆகிறவர்கள், அல் ஃபதயாத்துல் முஹத்தபாத்து அப்படின்னு இருக்கும் வசூலின் சமயத்துல. வக்ஃபுல அல் ஃபதயாத்து முஹத்தபாத், வக்ஃபு தானே செய்ய சொன்னாங்க, அதான் வக்ஃபு செய்யறோம். அப்ப பாருங்க, இந்த பெண்கள் ஆகிறவர்கள் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட வாலிப பெண்களாக இருக்கின்றார்கள். இப்ப தனி சுரியத்தா ஜம்மு முஅன்னஸ் சாலிமா இருக்கு, அதனால தாவ ஹாவா மாத்தாம வெறும் அந்த ஹரக்கத்தை சுக்குனா மாத்தணும், அவ்வளவுதான். அதுக்குமா பாருங்க, அல் ஃபதாத். ஃபதாத்துக்கு எப்படி வருது? ஓகேவா? இங்க பின்னாடி கொடுத்திருக்காங்க பாருங்க, சாஅத்துல் ஃபதாத, அந்த பெண்ணுக்கு நான் உதவினேன். அப்ப ஃபதாத்தான் இருக்கணும் வஸ்லின் சமயத்துல. வக்ஃபுல சாஅத்துல் ஃபதா அப்படின்னு வரணும். ஏன்? இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமா இல்ல, அதோடைய முல்ஹக்காவும் இல்ல, அந்த தனி சுரியத்தாவுக்கு முன்னாடி அலிஃப் வந்துருச்சு, அதனால தனி சுரியத்தாவ ஹாவா மாத்தி சுக்குன் கொடுத்து ஃபதாத்தான் இருந்தது, ஃபதா அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப பாருங்க, கிதாபன், கரஅத்து கிதாபா, என்னது? புத்தகத்தை நான் படித்தேன். அப்ப கிதாபன் தன்வீன் வந்திருக்கு, அது நசபுடைய தன்வீனு, அதனால தன்வீன் அலிஃபா மாத்தி கிதாபான் தான் வக்ஃபு செய்யணும். கிதாபன் வசூல்ல இருந்தது, வக்ஃபுல கிதாபான் மாறும். அதுக்கப்புறமா பாருங்க, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அல் முஜித்தா. அல் முஜித்தத்துனா முகாஃபி உல் முஜித்தத, உழைக்கும் பெண்ணுக்கு நான் என்ன செய்தேன்? சன்மானம் கொடுத்தேன், வெகுமதி அளிப்பேன். ஓகேவா? அப்ப முஜித்த, முஜித்தான் இருக்க வேண்டியது முஜித்தா அப்படின்னு மாறிச்சு. ஏன்? தானிஸுடைய தாவாக இருக்கு, அதுக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சு, இது ஜம்முமான சாலிமா இல்ல, அதனால தானிஸுடைய தாவா ஹாவா மாத்தி அதுக்கு சுக்குன் கொடுத்தோம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, என்ன வந்திருக்கு? நபீலத்துல். அப்ப அதுக்கு பாருங்க, லக்கது கும்த பி அமாலின் நபீலா. அப்ப பாருங்க, என்ன சொல்லியிருக்கோம்? நீ நின்றாய். நீ எப்படி நின்றாய்? உன்னதமான காரியங்களை கொண்டு நீ நின்றாய். திட்டமாக நீ உன்னதமான காரியங்களை கொண்டு நீ நின்றாய். இப்ப நபீலா தனி சுரியத்தா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சு. அதே போல இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இல்ல, அதோடைய முல்ஹக்காவும் இல்ல. அப்ப தாவ ஹாவா மாத்தி சுக்குன் கொடுக்கணும். சரியா? நம்ம காரணம் எல்லாம் கேட்கல, இருந்தாலும் உங்களுக்காக சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டே போகின்றேன் ஒவ்வொன்றுக்கும் காரணம். சரியா? பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? ஹக்காக்கத்து காயத்தில் மன்சூதத்தை, இங்க இருக்கா அல் மன்சூதா அப்படின்னா ஹக்கத்து காயத்தில் மன்சூதா அப்படின்னு என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். ஓகேவா? நான் விரும்பிய இலக்கை ஹக்கத்து
நான் உறுதிப்படுத்தி விட்டேன். என்னுடைய விரும்பப்பட்ட என்னுடைய இலக்கை நான் உறுதிப்படுத்தி விட்டேன். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, மன்சூதா அப்படின்னு படிச்சா ஏன் தனி சொல்லியாத்தா அதுக்கு முன்னாடி லமீர் வந்துருச்சு. இது என்னது ஜம்மு மொன்ன சாலிமாவும் அதோடைய முல்ஹக்காவும் இல்ல, அதனால அந்த தாவ ஹாவா மாத்தி சுக்குன் கொடுத்தோம். ஓகேவா? மன்சூதா அப்படின்னு மன்சூதத்தான் இருக்கும். அதான் என்ன செஞ்சுட்டோம், மன்சூதா அப்படின்னு வக்ஃபின் சமயத்துல மாறிடுச்சு. அதுக்கு பாருங்க, அஹ் இங்க இருக்குல்ல, கரஸ் துஹு அப்படின்னா அஷஜரு கரஸ்துஹு, அஷஜர கரஸ்துஹு ரெண்டுமே படிக்கலாம். ஓகேவா? மரத்தை நான் என்ன செய்தேன், நான் நட்டினேன். இப்ப பாருங்க, இங்க ஹா வந்திருக்கு, லமீருடைய ஹா வந்தால் என்ன சட்டம்? அதுக்கு ஹூ என்று வந்தாலோ இல்ல ஹீன்னு வந்தாலோ அந்த இஸ்பா நீட்டுவதை போக்கிட்டு அந்த ஹாக்கு சுக்குன் கொடுக்கணும். அதனாலதான் சுக்குன் கொடுத்து நிப்பாட்டியிருக்கோம் லமீருடைய ஹாவுக்கு. அதுக்கு பாருங்க, ஷஜரத்துன் மரம், ஜரஅத்து ஷஜரா ஒரு மரத்தை நான் என்ன செய்தேன், ஷஜரா ஜரஅத்து நட்டினேன். ஓகேவா? மரத்தை நான் நட்டினேன். ஓகேவா? அப்ப ஜரானா விவசாயம் செய்தேன், அப்ப இங்க நட்டினேன்னு சொல்லலாம். சரியா? இப்ப ஷஜரா ஏன் நிப்பாட்டணும், தனி சொல்லியத்தா இருக்கு. தனி சொல்லியத்தாவுக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சு. இது ஜம்முவான சாலிமா இல்ல, அதனால தனி சொல்லியத்தாவை ஹாவா மாத்தி சுக்குன் கொடுத்து வக்ஃபு செஞ்சோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அர் ராஜி. அப்ப ராஜினா அதுக்கு இங்க பின்னாடி கொடுத்திருக்காங்க பாருங்க, லா அல்லாஹு தஆலா லா யுஹய்யிபுல்லாஹு ராஜிய, ஆதரவு வைப்பவனை அல்லாஹு தஆலா கைவிடுவதில்லை. ஆதரவு வைப்பவனை அல்லாஹு தஆலா கைவிடுவதில்லை. அப்ப இது என்னது, ராஜி, ராஜி இங்க தவறா கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் ஃபாயிலு, இது மஃபூலு. அப்ப நசபுடைய நிலை. இப்ப நசபுடைய நிலையில யா சாபித்தாக்கி தான் படிக்கணும். சரியா? இங்க இது அதாவது நசபுடைய நிலையில, ஏன்னா மஃபூல்ல இது அல்லாஹ் ஃபாயிலு, அதே போல ராஜி என்பது மஃபூலு. அப்ப நசபு தானே, நசபுடைய நிலையில யா வச்சுதான் படிக்கணும். ஓகேவா? இது தவறு, இது வரக்கூடாது. சரியா? அப்ப ராஜி என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஓகேவா? அப்ப அதான் சட்டம். மன்கூசா இருக்குது, மன்கூசா இருந்து நசபுடைய நிலையா இருந்தா அந்த யாவை தெரிப்படுத்தணும். ஓகேவா? அப்ப ராஜியான்னு இருந்துச்சு, ராஜின்னு அது யாவை தெரிப்படுத்தி ஹரக்கத்தை சுக்குனா மாத்திட்டோம். ஓகேவா? அப்ப அல்லாஹ் ஆதரவு வைப்பவனே என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். இப்ப இது வரக்கூடாது. சரியா? யா அது ரஃபா ஜர்ல தான் ரெண்டு வகையாவும் படிக்கலாம். யா வச்சும் படிக்கலாம், யா இல்லாமையும் படிக்கலாம். ஆனா இது என்னது, நசபுடைய நிலைமை. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க வந்துச்சுல்ல, சௌபா, சௌபுஹான்னு வருது. இப்ப நவ்வஃபத்தில் பிந்து, அந்த மகள் சுத்தம் செய்தால், சௌபஹா அவளின் துணியை ஆடை சுத்தம் செய்தாள். இப்ப சௌபஹா இங்க லமீர் ஹா வந்திருக்கு, ஆனா அது ஃபதஹ் வந்திருக்கு. ஃபதஹ் செய்யப்பட்டா அந்த இஸ்பா அந்த நீட்டுறத போக்க, ஒர்க்ஃபுல்லியும் அந்த நீட்டுறது வரும், அதை போக்க கூடாது. அதான் சௌபஹான்னு படிச்சோம். சௌபஹ் அப்படின்னு படிக்காம சௌபஹான்னு படிச்சோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன வந்துச்சு, சாரன் வந்துச்சா. அப்ப இது சாருன்னு வந்துச்சு. உங்க பாருங்க, ஹாதா ஹபருன் சாருன் அப்படின்னு இருக்கும் வசூல்ல, வக்குல சார் அப்படின்னு மாறிடும். இது ஒரு இதுவாகிறது, மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அப்ப இங்க கடைசியில் ஹரக்கத் வந்துச்சு, ஹரக்கத் வந்தா சுக்குன் கொடுத்துடணும். அதான் சாருன்னு இருந்தது, சார் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? அதுக்குமா பாருங்க என்ன வருது, அல் உலா, உலா, உலான்னு வருதா. அப்ப பாருங்க, சாயினாலி தஹ்கீகில் உலா, உயர்வை அடைவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதுன்னா அதை அடைவதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்தோம். அப்ப அது உலா மக்சூரு. அப்ப வக்ஃபு வசூல் ரெண்டுலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த அலிஃபை தெரிப்படுத்தணும். உலான் தான் நீங்க வக்ஃபும் செய்யணும். சரியா? அப்ப நாயிபன் என்பதற்கு பாருங்க என்ன வந்திருக்கு, ஜூர்து பலதன் நாயிபன். அப்ப என்னது, நான் ஜுருத்து நான் பார்வையிட்டேன். சரியா? தொலைதூர ஊரை நான் என்ன செய்தேன், பார்வையிட்டேன்னு வரணும். அப்ப நான் இயன் தான் வரணும். சரியா? நான் இப்பன் கிடையாது, என்னது நான் இயன் தான் வரணும். மேல பயிற்சிக்கு நான் இயன் தான் கொடுத்தாங்க, இங்க ஒரு புள்ளி மிஸ் ஆயிடுச்சு. நான் இப்பன் கிடையாது, நான் இயன் தான். ஓகேவா? இப்ப தொலைதூர ஊரை நான் பார்வையிட்டேன், நான் ஜியாரத் செய்தேன். சரியா? அப்ப இது தன்வீனு, ஆனா நசப் வந்திருக்கு. அப்படின்னா அந்த தன்வீனை அலிஃபா மாத்தி நான் இயான்னு, நான் இயன் அந்த நூனை, தன்வியோடைய நூனை அலிஃபா மாத்தி நான் இயான் நிப்பாட்டணும். சரியா? அப்ப பாருங்க, அசன், அசன்னா குச்சி தானே. லரப்து நான் என்ன செய்தேன், அடித்தேன். அல் முஹ்மில கவனக்குறைவாக இருந்தவனை அடித்தேன். அசன் கம்பால் அடித்தேன். ஓகேவா? அப்ப அசன்னு மக்சூருடைய அலிஃபை அப்படியே படிக்கணும்.
ஆனா அசன்னு வரும், அந்த தன்வீன் போயிரும். தன்வீனுடைய சட்டம் நம்மளுக்கு தெரியும். அந்த தன்வீன் போயிட்டு அசா. அப்ப அந்த அலட்சியமாக இருப்பவனை அடித்தேன், அசா கம்பால் அடித்தேன் படிக்கணும். இது வக்ஃபுல. இதே வசூலா இருந்தா அசன்னு இருந்திருக்கும், தன்வீனோட இருந்திருக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வாராக. இந்த நஹு கித்தாவை முழுமையாக காண்பதற்கும் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் புது புது கல்வியை நமக்கு கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அந்த அமல் செய்ததின் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாருங்கள், தொடர்ந்து மீண்டும் உள்ள பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண்போம்.